நான் ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தேன் உங்களுக்கு பிடிச்ச கண்ணை சொல்லுங்கள் அதெல்லாம் அடித்து சிஎஸில் வீடியோ போடுறேன்னு சொல்லி ஒருத்தர் பைசன் சொல்லி போட்டிருந்தாரு. நானுமே எவ்வளோ ட்ரை பண்ண என்னால் முடியல. கடைசி எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிட்டு இந்த ரவுண்டில். இப்போ எனக்கு ஒரே ஒரு வழி தான் இருக்குது. என்ன பண்ணேன்னா ஆப்ரண்ட் அவ்வளோருமே டவுன் ஆகிட்டாங்க. 2 தான் கிடக்கானுங்க. என் டீம் மட்டும் ஒருத்தர் தான் அவனுமே டவுன் ஆகிட்டான். இப்போ நான் என்ன பண்ணணும், த்ரோவம் பண்ணணும். யாருக்கு? நம்ம டீம்மேட்டுக்கு த்ரோவம் பண்ணணும். இருக்கிற ஒருத்தனை அவ்வளோ வச்சுமே ரிவ்யூ பண்ண விடணும். அது அவங்க தெரியக்கூடாதுங்கிறக்கா என்ன பண்ணேன், நான் இப்போ நினச்சிருந்தா அந்த பயவுலேயே கில் எடுக்காமல் விட்டுருக்கலாம். சரி, அது கில் எடுக்கிற கேப் ரிவ்யூ பண்ணவன்னு சொல்லி நம்ம டீம்மேட்டுக்கு த்ரோவம் பண்ணி நான் என்ன ரிவ்யூ பண்ண விட்டுட்டேன். அதுக்கப்புறம் ஒருத்தனை அடிப்பேன், 2 வால்டுக்குள்ள இருப்பானுங்க, பிடிச்சி மொரட்டை அழுத்துவேன். சரி, இதுக்கு மேலே இப்படி அழுத்தினா விளங்கான்னு சொல்லி ஜம்ப் பண்ணி மொரட்டை அழுத்தி ஒருத்தன் டவுன் பண்ணுவோம். ஒருத்தர் நம்மள பொட்டுன்னு அடிச்சுட்டு போயிட்டான். நான் எதிர்பார்க்கவே இல்லை. நம்ம டீம்மேட்டுக்கு த்ரோவம் பண்ணக்கு நமக்கு இவன் ஆப்போசிட் போயிட்டான். அப்புறம் வீடியோ இன்னும் முடியல. சரி, நம்ம இவனை விடக்கூடாதுன்னு சொல்லி அடுத்த ரவுண்டு ஒருத்தனை பிடிச்சி மொரட்டை அழுத்துவேன். நம்மளை அடிச்சான் பார்த்தா லாஸ்ட்டு அவன் வருவான். அவனுக்கு தலையிலே அடிச்சு படுக்க போட்டாச்சு. அப்படியே கில்லையுமே கன்ஃபார்ம் பண்ணி விட்டேன். இன்னும் வந்து மேலே 2 பேர் இருப்பாங்க. ஒருத்தர் நம்ம டீம்மேட் அடிச்சு மலத்தி விட்டாரு. இன்னும் ஒருத்தர் இருப்பான் பாருங்க. அப்படியே பாஞ்சு போய் என்னடா அடிச்சுன்னு சொல்லிட்டு மொரட்டை அழுத்து மக்களை அழுத்தி வேற லெவலில் வின் பண்ணியாச்சு ரவுண்டில். சரி, வீடியோ அவ்வளோதான். மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.